குரோர்பதிக்கும் உங்களுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? இல்ல. குரோர்பதியில ஃபேண்டசியில இப்ப நீங்க 4000 இன்கம் வாங்கிட்டு இருக்கீங்க. எதுக்காக கேட்கறேன்னா, நீங்க யாராவது பேச வச்சோம் அப்படின்னா அவங்களுக்கு இவங்க கொடுத்து பேச வைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கு. இவர் இருக்கிற ஊர் இது, குரோர்பதி இருக்கிற இடம் இது, இவரோட அப்ளைன் கொடுத்து அந்த சீனியாரிட்டி எப்படி ஃபேண்டசி அக்டோபர் 2ஆம் தேதி லான்ச் பண்ணாங்க. அந்த சீனியாரிட்டியை பிடிச்சி உடனடியா அப்கிரேட் பண்ணி சீனியாரிட்டியை பிடிச்ச சதாம் ஹுசேன் சாரும் இவரும் இன்னும் இருக்கிறாங்க. அப்போ யாருக்கு எந்த இது கிடையாதுங்க, எங்களுக்கே கிடைக்கல சீனியாரிட்டி. அப்ப அவங்களுடைய அந்த கான்ஃபிடென்ட் வேணுங்கிறது தான் கேட்டேன். கோச்சிக்காதீங்க. நன்றி. ஆக்சுவலா நான் கிட்டத்தட்ட எவ்வளவு பண்ணியிருக்கேன், நிறைய பண்ணியிருக்கேன். ஆனா இது போல எனக்கு ஓப்பன் சீனியாரிட்டி கொடுத்து கௌரவிச்சிருக்காங்க உண்மையிலே. ஆனா இது போல நான் நிறைய எத்தனையோ பிசினஸ் பண்ணியிருக்கேன். பட் எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா 10 ஐடியா போட்டிருப்பாங்க, இல்ல 20 ஐடியா முன்னாடி போட்டுட்டு அதை போய் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஆனா இவங்க கரெக்டா அந்த 2ஆம் தேதி 8:30 மணி சொன்னாங்க. அந்த 8:30 மணிக்கு நான் வெயிட் பண்ணி எப்படியாவது சீனியாரிட்டி பிடிக்கணும். நானே எங்களோட அப்ளைனரு அவங்க ஒரு 2 லேடிஸ்ங்க அவங்க எல்லாரும் கலந்துருச்சு கான்ஃபரன்ஸ் காலில் பேசணும். இது போல எப்படியாவது ஒரு சீனியாரிட்டி நம்ம டீம்ல இருந்து ஒருத்த வரணும். அது வந்து கரெக்டா கடவுள் எனக்கு கொடுத்தாரு. நன்றி. நன்றினா வாழ்த்துக்கள். மேலும் ஒரு கலப்பணி சிறக்க வேண்டும் என நம்புகிறேன்.